ஓ இது யாருக்கு நடந்து போன் அடிச்சுட்டே வருது செறையாயிரு. ஓ இவா பண பிசாசு இல்லையா? ஹலோ ஹலோ செல்வண்ணா, ஏன் அண்ணா ஒரு 10,000 ரூபாய் அர்ஜென்டா எடுக்க உங்களுக்கு எப்பலாம் இங்க அங்க நீங்க வாங்கினா வருமா இங்க நீங்க தராண்டாமா? அண்ணா நான் வேண்டல, நான் தரேன் இருக்குதுல. ஒரு மைனியாருன்னு சொல்லி ஒண்ணு வாங்கினா ஒண்ணு சிக்கேரி கொம்மவான்னு சொல்லி பைசா ஆக்கி கொடுத்தா 15,000 ரூபாய் போன வர பள்ளிக்கூடம் திறக்குன்னு ஒருத்தி 25,000 ரூபாய் வாங்கிட்டு போயிட்டான். ஒரு பைசா போன் அடிச்சாலே அடிக்காளோ இல்ல. பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு விட்டது கொண்டு நான் எத்தனை பேர் அண்ணனை பிடிச்சு பள்ளிக்கூடத்துக்கு பிடிச்சு தந்த என்ன பிரயோஜனம்? யாருமே பைசா திருப்பி தரல. நான் எங்கண்டு எடுப்பேன்? இங்க என்னது ஊத்தா சும்மா இங்கண்டு மட்டும் அங்க நீ போற ரிட்டர்ன் வந்தா இல்ல எங்களுக்கு கொள்ளலாம். 4 நாள்ல எடுத்துடலாம். 4 நாள்ல 4 நாள்ல இல்ல 4 நிமிஷத்துக்கு என்னட்ட பைசா தருங்க. உங்களுக்கு 5,000 கூட்டி போன மண்டகாட்டு கூடைக்கு பிள்ளைய கரையுதுன்னு 5,000 ரூபாய் வாங்கினேன். 3 மண்டகாட்டு கூட கழிஞ்ச போறோம் அதுல பைசா வந்துச்சாரு. நான் எங்க ஒரு வரம்ப வீட முன்ன பூட்டிட்டு புறத்த போயிருக்கேன். அப்புறம் எத்தனை தடவை என்ன பைசா பைசா தந்துட்டு சரி ஒரு 5,000 ரூபாய் எங்க எடுக்கிறது? இது எனக்கு வீட்டுல உள்ள கதவை கண்டவனு கொண்டு போட்டு நான் பட்டி அடிச்ச போல இல்லையா இருக்கு. நான் பைசா வச்சுட்டு வீட்டுல இருந்திருப்பேன். சும்மா அண்ணா அங்க விட்டு 1000 ரூபாய் கூட தரேன். ஒருத்தி என்னட்ட மிரட்டியா கந்தோட்டின்னு கொடுப்பேன். என்னத்த இது பைத்தியமா எனக்கு? அவ்வளவு பண்ண நான் என்ன அப்படி பேசாதுங்க. நான் இத்தனை வருஷம் கொண்டு அண்ணன் நான் பைசா வாங்கிருக்கேன். சீட்டு பைசா இருக்கட்டு வட்டி வேண்டல கூட கரெக்டா நான் எங்க நீ தாராய் மத்தவங்க எங்க தாராளோ அது எவன் இல்லாம கொண்டு ஆப்பிச்சுடியா செல்லியா கேளுங்க. 4 நாள் பிந்துமா இருக்கு. ஆனா நான் பிந்து எதுன்னா உங்களுக்கு தேவை கரெக்டா தரணும். எங்க தேவை வராது. பிந்துதுன்னா எப்படி அப்போ? சரி ஒரு 5,000 ரூபாய்க்கு எடுக்க இருக்காரு. இல்ல பிள்ளை இல்ல நான் இப்ப பிரிஞ்சா பைசா பாத்துட்டு தாரேனா. அதே போல போன வாரத்துல நீ ஒரு ஆளுக்கு வாங்கி கொடுத்த இல்லையா? அவ இப்ப இதாடிச்சு அவளுக்கு நம்பர் ஒண்ணு சொல்லு பாப்போம். நம்பர் நான் உங்கள்ட்ட தந்தேன் இல்ல. நீ அவளுக்கு நம்பர் சொல்லு. ஒரு நம்பர் நான் பாத்துக்கிட்டு நீ உடனே சொல்லு. நான் வேற ஒரு இதுல அடிச்சு வேற போன் இருக்கு. உடனே சொல்லு. ஓ 82 இல்ல ஒரு நிமிஷம். 82 48 56 56 62 62 04 04. ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. வா இது சுவிட்ச் ஆஃப் பண்ணல சொல்லுது. இது யாரு நம்பர் தந்தா? ஐயோ வீடு நம்பர் தான். ஜவியல நம்பர் 6900 நம்பர் ஒரு கார்டு சொல்லு பாப்பா. 40 26 நீ என்னத்த சொல்லியா? ஃபர்ஸ்ட் என்ன நம்பருக்கு இதுக்கு ஒரு வயது இல்ல. ஃபர்ஸ்ட் 90 சில்லறையில எடுத்து தொடங்குச்சு. இங்க வேற என்ன ஒருத்தி 1000 ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எடுத்து பைசா எடுத்து மாட்டா. அதே போல 900 நம்பர். நீ என்னத்த சொல்லியா? 2 பேர் உண்டு. நம்பர் மாறி போச்சு. 2 பேர் 2 தாப்பா உண்டு. வெச்சிட்டு போறீங்களா? போனால் போகட்டும் போடா இந்த பூமியில் இருக்கை. அண்ணா வாங்கின பைசா எங்க? அண்ணா வாகுழப்பு சீலில் விட்டு பாயணும். ஏன்னா காலில் விட்டு பாஞ்சிடாங்க. உனக்கு காலில் ஆனை பாஞ்சதான் கண்டன வேலையில ஆடு மேய்ச்ச கதை நான் பார்க்க வேண்டிய தேவையில்லை. என்னட்ட கை நீட்டி வாங்கின பைசா என்ன கையில வச்சிருக்கேன். அண்ணா 4 நாளத்தை அந்த நாகப்பாளைய சைட்ல 4வது மாடி 2 வேலை நிறுத்தி 4 மணிக்கு கீழே சாணல் நம்மாட்டி காலில் போட்டு 4 தையல் ஒரு 4 நாள் டைம் தான். இம்படு காயத்துக்கம்மா பைத்தியாரோ அனாதை எல்லாம் பாத்தீங்கன்னா தலை இல்லாம எழுதி நடக்காது. அந்த திருவாங்கூட்ல அடி நடந்துருமா சின்ன வயசுல. ஏன்னா 20 வயசு இருக்கும். ஒருத்தன் ஓடி வந்து சட்டாப்பை எடுத்ததுல விட்டு நான் பாதி குடல் வெளியே வந்து நான் எடுத்து மடிச்சு உள்ள வச்சு நின்று அடிச்சாதான் செய்யும். ஓடையா இதெல்லாம் பார்த்தா கதை நடக்குமா? ஏன்னா பைசா எடு பாப்பா. நான் ஒண்ணு சொல்லட்டா? 4 மணிக்கு ஒரு டைம் தருவேன். எனக்கு பைசா நீ வச்சிருக்கணும். இலைய கழுவி இலையில வச்சுக்கணும். வட்டியோட சேர்த்து தொட்டி பேல மனசுலாச்சா? ஆளா பாக்கலையா? நம்மாட்டி காலில் பட்டு கோடாலி குண்டியாக்கி இருச்சுன்னு சொல்லிட்டு கொள்ளலாம் இளவா. ஓ அடுத்தது ஒரு நேரம் நேராச்சா நான் போன் அடிச்சு அப்பெல்லாம் போனது என்னத்துக்கு அடிச்சேன். ஹலோ என்ன தம்பி? உன்னிட்ட நான் தொடங்கும் என்ன 5ஆம் மாசம் தான் தருவேன். நீ ஒண்ணு தானே கட்டிருக்க. அடுத்த மாசம் 4 சேர்த்து கட்டலாம். அப்ப வாங்கிட்டு அடுத்த மாசம் 4 வச்சு கட்டி அப்ப 4 மாசத்துல முடியும். உங்களுக்கு தேவையான 4-5 சேர்த்து கொடுத்து அடுத்தது வாங்கிட்டு நான் உங்க புறத்தால் நடக்கும். நீ மரியாதை ஒரு மாசத்துக்குள்ள பைசா வாங்கிப்போம். சரி அதான் விடு. ஒரு ஆள் 2 லட்சம் ரூபாய் கேட்ட பைசா எப்படி ரெடி பண்ணலாமா? பெரிய அமௌண்ட் எல்லாம் வாங்கிட்டு தாரான் இல்ல அடியும் பிடியும் அப்பா நுழிச்சு வாங்குவானோ அடுத்து தர மாட்டாங்க. சண்டை தான் நடக்கும். அதோட இல்லன்னா அந்த பிரமாணத்தை என்ன பேர்ல எழுதி தர சொல்லி பைசா கொடுக்கும். அது குழப்பம் இல்ல. ஏற்கனவே ஒரு ஆளுக்கு பேர்ல எழுதி கொடுத்து 5 லட்சம் ரூபாய் வேணும். குழப்பம் இல்ல. அப்ப அவன்கிட்டே வாங்க சொல்லி வெயில போனா ஏன் போய் பணம்னு சொன்ன நம்புடு வர வாயை பிளந்துட்டு பாதாளத்துல போய் விழுந்துறாங்கல்ல. பணம் நீ பிள்ளை எல்லாரும் வாரி சும்மா கொடுத்துட்டு வட்டி நீ கொடுத்து உண்டாக்கிய வச்சுட்டு போய் நான் வேற ஆளை பார்த்தோம். என்னட்டே கிளாஸ் அடிக்கான் இது காட்டு குட்டியது. எவன்ட்ட பைசா அடிக்க மறைச்சு எனக்கு தெரியாச்சு.
മാർസിൽ വിളിച്ചു നോക്കും മാറി ഹലോ ഹലോ ആ ചെല്ല് മക്ക എപ്പടിയാ ഒരു 4000 റെഡി പണി തരാൻ முடியுமால நீ எல்லாரும் இரட்ட வந்து பைசா கேட்டாட்டா நான் அச்சடிச்ச மிஷினை வச்சிருக்கேன் மக்க ஒரு 4 நாளையில எடுக்கலாம் போல உറപ്പില്ല மக்க இந்த ஒரு வாட்டி ஒரு 4000 எப்படியாவது மறைச்சுதால என்னத்தையும் நான் கள்ள நோட்டு அடிச்சு குடிக்க போலியாக்க உங்களுக்கு எல்லாரும் என்னட்ட விழிச்சு காலுங்க பைசா நான் யார்கிட்ட போய் கேட்க மக்கா இந்த 4000 4000 ரூபா சும்மா உருக்கி எடுத்தா வருமா நான் எனக்கும் ஒரு நாள் வேலை செஞ்சாதான் தச்ச பைசா ஆகலாம் 1000 ரூபா நானும் உங்களை போல வேலை செய்யுது 4000 எடுத்தோம் நம்ம கவுண்டர் நீ என்னட்ட சொல்லிட்டா போய் வேணும் நீ உள்ள இடத்துல எல்லாம் பைசா வேண்டிட்டு இருக்கீங்க ஏன்னா கால்ல இருந்து தெரியல உனக்கு நம்ம அன்னைக்கு சைட்ல இருந்து விழுந்தாய் 4 தையல் அது உனக்கு கொழுப்படுத்து தானே நீ சாடுனது ஆணிலோட்டு மக்கா எப்படியாவது மறைச்சுதால நான் எப்படியாவது 4 நாள் எடுக்கலாம் நான் சொல்லி இல்ல எனக்கு தலையில உங்கிட்டாக்கும் கடன் வாடுது நான் இன்னும் நாளை நான் எடுத்துட்டேன் உன்னால உறப்பு நமக்கு இல்ல நீ பைசா வேணா ஒழுங்கா தருவியா அதுவும் கிடையாது நான் யார்கிட்ட போயிட்டு கேட்க வைக்கும் கேட்டு பாரு எல்லாரும் என்னட்ட கேக்குதியா எனக்கு ஒரு குழப்பம் வந்தா நான் யார்கிட்ட போய் கேட்க நீ என்ன விழிச்சா உன்கிட்ட விழிச்சா நீ உன்கிட்ட எல்லாம் விழிச்சு பைசா என்ன எண்ணெயில வேண்டாம் வைக்கும் மக்காலே எப்படியாவது ஒரு 4000 இந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணல மக்கா கேக்கும் போ மக்கான்னு விழிச்சு கேக்கியா அடுத்து தலைகில விழிச்சு எனக்கு பைசா விழிச்சு அம்மா மேல் சத்தியமா தரல எப்படியாவது மறைச்சா இந்த ஒரு வாட்டியா உன்னை நம்பி இருக்கேன் உன்னை நம்பி இருக்கேன் உறப்பு சொல்ல வைக்காது நான் பார்த்து பாக்கி விழிச்சேன் கொஞ்ச நேரத்துல விழிச்சு எப்படியாவது ரெடி பண்ணு சரி நான் பாக்கட்டு நான் பாத்துட்டு உன்னை நம்பி இருக்கேன் நம்ப ஒண்ணு வேண்டாம் உறப்புன்னு என்ன சொல்ல வைக்காது நான் பாத்துட்டு சரி நான் பாத்துட்டு சாரி ஹரி சரி சரி ஆரரரரரரரரரரரா சாரி ஹரி சரி சரி ஏய் மக்கா ரெடியா வச்சாலே அப்போ நம்மள்ட்ட பைசா இல்லாத டைம் தான் நீங்க அர்ஜென்ட்னு சொல்லிட்டு பைசா கேட்பீங்க இல்ல இல்லாத டைம் நான் தான் கேட்டது அர்ஜென்ட் அது இல்ல நான் 2000 ரூபா நான் ஜிபேல போட்டு விடியேன் அவங்க ஜிபே உண்டா அதுக்கு இப்ப எவன்ட்ட ஜிபே இல்லாத இருக்கு மாதிரி மக்கா உடுக்க இழந்தவன் கை போல அங்க இடுக்கம் களைவதான் நன்றி மறப்பது நன்றன்று நன்றில்லது அன்றே மறப்பது நன்று மனசிலாச்சா வேண்டிய போல பைசா தரணும் என்ன கேட்க வச்சப்பாது அதெல்லாம் தெரியும் மக்கா நீ மேலாலும் பைசா வேணாம்னா யாராச்சா நான் இறச்சி அடைக்க முன்னுக்கு நாக்க தொங்கு போட்டுட்டு நிக்க நாய் என்கிட்ட நாக்க நீட்டி பேசியாமல அவனை விடுவேன் நாய் அதுல நான் அறிய வேண்டிய அவசியம் கிடையாது ஹலோ ஹலோ செல்லுல நான் பைசா ரெடியா இருக்கு வந்து வாங்கிட்டு போ எங்கல நிக்க ஆத்து பாலத்தை விட்டேன் பைசா கிடைச்சா போறோம் கடன் வேண்டியது அவன் என்னது அவன் கடன் வேணா போலதான் நிக்க எங்க ஊரில் ஒரு கெட்ட பழக்கம் யாரு கேட்டாலும் அள்ளி கொடுப்போம் சொந்த பைசா கொடுக்கணும் வந்தான் எனக்கு நீ 4 மணிக்கு ஒரு டைம் வச்சுதியா 4 நிமிஷத்துல உன பைசா மறைச்சு காட்டினேன் பாத்தியா அதான் மறியல மரியாதாச்சு நான் அப்படி 4000 வா நம்மள்ட்ட களி 20000 சாய குடிச்சது தேவைப்படும் இங்க பாரு 4 மணிக்கூர் தான் உனே கெடுவேனா நாக்க பிடுங்கி 4 வார்த்தை கேட்டுருவோம் நானும் தீச்சத்துக்கு அதுவும் பைக்க வச்சிருக்கணும் அவன் எதுக்கு நமக்கு தேவையில்லை உன்ட்ட சூடாயிட்டு போறான் நீ பைசா நீ அவன்ட்டு நான் உனக்கு வேண்டி பைசா மறைச்சதே அவன்கிட்ட பட்டன் நமக்கு